केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं जगन्सृतं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षीभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆன்மீகத்தில் நுழைவர்களை வீரர்களையே கூப்பிடுறாரு. உண்மையான ஆன்மீகத்தில் நுழைவதற்கு ஒரு தீரத்தன்மை வேணும். முதல்ல எதுக்காக என்எஸ்பி ப்ரோக்ராமே உருவாக்குனேன் அப்படின்னு சொல்றேன். அது ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். அது நீங்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் இந்த என்எஸ்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சேன்? நான் ஞானமடைகிறதுக்கு எல்லைக்கு நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி, எல்லைக்கு நான் அப்புறம் நடந்த ஒரு நிகழ்ச்சி, இது ரெண்டையும் பார்த்து தான் இந்த என்எஸ்பி நிகழ்ச்சியை டிசைன் பண்ணேன். இந்த என்எஸ்பி ப்ரோக்ராமே டிசைன் பண்ணேன். முதல்ல நான் ஒரு உறுதி எடுத்துட்டேன். இப்பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்தும் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஏன்னா பொதுவாகவே நம்முடைய லாஜிக் இருக்கு, நம்முடைய மூளை ஒவ்வொரு வார்த்தையும் ஆராய்ச்சி 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 முழுசா அதை உள்ள வாங்காது. நான் என்ன அர்த்தத்தில் சொல்றேனோ அதே அர்த்தத்தை உள்ள வாங்க மாட்டேன். உங்களுடைய லாஜிக்கோட போக்கு அந்த மாதிரி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற அத்தனை வார்த்தையும் ஈஸியா உள்ள வாங்க முடியும். என்ன செய்யல, முழுக்க முழுக்க உங்களுடைய உயிர் உருவாகிற இடத்தை, எங்கிருந்து உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்பாட்டை போய் டச் பண்ண போகும். அந்த இடத்தை ஆழமா தொட போகும். ஆனா ஒரு பெரிய தைரியம் தேவைப்படுகிற ஜெர்னி, ஒரு கரேஜ், ஆழமான ஸ்திரத்துவம், தைரியம் தேவைப்படுகிற ஒரு பயணம். வீரர்களே அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. வீரர்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் அளிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு தீரத்தன்மை, ஒரு தைரியத்துவம் வேணும் அப்படிங்கிற சயின்ஸ். இந்த சயின்ஸ் தைரியத்துவம் இருந்தால் மட்டும்தான் இந்த சயின்ஸுக்குள்ள நுழையிறதே சாத்தியம். இந்த சயின்ஸுக்குள்ள நுழையிறதே சாத்தியம். சத்தியம் சில புத்திசாலிகளுக்கு மட்டும்தான். சத்தியம் சில புத்திசாலிகளுக்கு மட்டும்தான். சத்தியம் மாசுக்கான விஷயம் கிடையாது. மொத்தமாக காமன் மாசு கொடுக்குற விஷயம் சத்தியம் கிடையாது. இன்னொன்னு, ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி. மாணிக்கவாசகர் பெருமான் ஊர் ஊரா போய் திருவாசகம் பாடுறாரு. ஆனா திருவாசகத்துல கடைசி வரைக்கும் எழுதி வைக்கவே இல்லை. அவர் திருவாசகம் எழுதணும்னு சொல்லி அந்த அவருடைய சீடர்கள் ரொம்ப கெஞ்சி கேட்கிறாங்க, சுவாமி நீங்க இத்தனை அற்புதமான பாடல்களை உருக்கி பொங்கறீங்களே, இது எழுதி வைக்கப்படாதா? நீங்க எழுதணும்னா நீங்க சொல்லும் பொழுது நாங்க எழுதிக்கிறோம், அனுமதிச்சா போதும். அவர் மாட்டேன்னு சொல்லிடுவார். எழுதக்கூடாதுன்னு தடுத்துடுறாரு. எழுதப்படாது. சீடர்கள்லாம் கேட்கறாங்க, ஏன் எழுதக்கூடாதுன்னு. அப்போ அவர் சொல்றாரு, அப்பா ஒருத்தருடைய காதல் கதையை, ஒரு அந்தரங்க கதையே மற்றவங்களோட பகிர்ந்து முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட காதல் விஷயத்தை ஒருத்தர் பகிர்ந்து முடியுமா உங்களால? முடியாது. காதல் கூட ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற விஷயம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். ஆனா இந்த ஞானம் ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற, ஒரு தனி மனிதனுக்குள்ள நடக்கிற அந்தரங்கமான விஷயம். அதையும் விட அந்தரங்கமானது, ஒரு காதலை விட அந்தரங்கமானது அந்த ஞானம். அதை போய் நான் எப்படிமா மற்றவங்களாம் பகிர்ந்துப்பேன்னு கேட்கிறேன். இதை எப்படி நான் எழுதி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? இதை எப்படி நான் எழுதி மற்றவங்களை வெளிப்படுத்த முடியும்? புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு மாணிக்கவாசகர் மறுக்கிறார். அப்ப அந்த சீடர்கள் கேட்கிறாங்க, எங்களை மட்டும் கேட்க விடுறது இல்லையா, ஏன் மற்றவங்க கேட்கக்கூடாது? அப்ப மாணிக்கவாசகர் சொல்றாரு, நீ நீ அப்படிங்கிற தனித்துவத்தை இழந்து என்னுடைய உணர்வை ரொம்ப ஆழ்ந்த சிம்பத்தியோட புரிஞ்சுக்கிறதால நீ இப்போ நீயாக இல்லை, நானாக மாறிவிட்டாய். அதனால்தான் நீ என்னுடைய திருவாசகத்தை கேட்பதற்கு அனுமதிக்கிறேன்
மாணிக்கவாசகருடைய சீடர்கள் தான் அப்படிங்கிற தனித்துவத்தை விட்டு மாணிக்கவாசகர் மயமா மாறி அந்த திருவாசகத்தை அனுபவிச்சாங்களோ அந்த மாதிரி நான் அப்படிங்கிறது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளைக்கு எடுத்து தயாராக இருக்குன்னா எனக்குள்ள நடந்த திருவாசகத்தை உங்களுக்குள்ள கேட்கலாம், எனக்குள்ள நடந்ததை உங்களுக்குள்ள உணரலாம். கடைசி வரைக்கும் மாணிக்கவாசகர் எழுதி வைக்கவே இல்லை. கடைசி வரை மாணிக்கவாசகர் எழுதவே இல்லை. மரணமடைவதற்கு முன்னாள், மரணமடைவது உடம்பை விடுவதற்கு முன்னாள், மரணம்னு சொல்ல முடியாது, நமக்கெல்லாம் தான் மரணம். அவங்களுக்கு அது சமாதி. சமாதினா அர்த்தம் என்ன? சம ஆதி. சமம்னா சமமாக மாறுதல், ஆதினா ஆதியிலிருந்து இருக்கின்ற ஒரு சக்தி. ஆதினா பிறப்பில்லாத சக்தி. அந்த ஆதியிலிருந்து இருக்கின்ற சக்தியோடு சமமாக மாறிவிடுதல், அதான் சமாதி. அவங்களுக்கு சமாதி, நமக்கு தான் மரணம், அவங்களுக்குலாம் சமாதி. அந்த சமாதி அடையிறதுக்கு 24 மணி நேரம் முன்னாடி ஈஸ்வரனே வர்றாரு. ஒரு வயதான ஒரு கிழவனாக வந்து, மாணிக்கவாசகா உன் பாடலை எல்லாம் பாடுன்னு சொல்ல, பொதுவாக யாருக்குமே கட்டுப்படாத அவர் தன்னையும் மீறி அந்த எதிரில் இருக்கிறவருடைய ஆழ்ந்த ஒரு பக்தியையும், ஒரு பகவானால் மட்டும்தான் பக்தியை காமிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பகவானால் மட்டும்தான் பக்தியை காமிக்க முடியும். பக்தனால பக்தியை கூட அறகுறையாக காமிக்க முடியும். பகவானால் மட்டும்தான் பக்தினா எனக்கு முழுசா காமிக்க முடியும். பகவானால் மட்டும்தான் பக்தியை காமிக்க முடியும். பகவானே பக்தனா இறங்கி வர்றார். இறங்கி வந்து அந்த அவர் காட்டுற அந்த பக்தியினுடைய வெளிப்பாட்டினால மாணிக்கவாசகர் மயங்கி தன்னை மறந்து 51 பதிகம், மொத்தம் 51 பாட்டு திருவாசகம். 51 பாட்டு ஓவர் ரேட்டை பாடுறாரு. பாடி முடிச்ச உடனே பாட 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 ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஈஸ்வரன் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் மாணிக்கவாசகருக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கிறது எனக்கு ஒரு விதமான உச்ச உணர்வு. என்னடா இது நம்முடைய அந்தரங்க அனுபவம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. யார் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு பார்க்கறது அந்த ஓலை எடுக்கிறாரு. எடுக்கும்போது அந்த ஓலையில் எழுதியிருக்கு மாணிக்கவாசகர் சொல்ல அம்பலவானனே எழுதியது அப்படின்னு கையில் போட்டு வச்சு போயிடுறாரு. மாணிக்கவாசகர் சொல்ல அம்பலவானனே எழுதியது, அம்பலவானனா ஈஸ்வரனே எழுதியதுன்னு சொல்லி அதை கையில் போட்டு ஈஸ்வரன் வச்சு போயிடுறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஓ இதை எழுதுறதுக்காக நீ வந்தையா அப்படின்னு ஆனந்தம் கண்ணீரில் பொங்கி வழியிறாரு. ஆனால் எழுதி முடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. சாமி உரை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல எழுத சொல்லி கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உரை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எழுதாம அந்த உணர்வாகவே வாங்கி அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்க வக்கல் இருக்கும்போது தான் எழுத சொல்லி கேட்குறாங்க. எழுதினாலும் வாங்கி அனுபவிக்க மாட்டாங்க. அது உரை சொல்ல சொல்லி கேட்பாங்க, அது உரை சொல்ல சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவர் மாணிக்கவாசகர் சிரிச்சுட்டே, இதுக்கு மேலே இந்த உடம்புல இருக்க ஆபத்து, இந்த அளவுக்கு வெளிப்படுத்துறதே அதிகம், இதுக்கு மேலே உரை சொல்லிலாம் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தான் நேராக அம்பலவாணன் கோவிலுக்கு போய் இவனே தான் எழுதியவன், இவனே தான் உரையும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பலவாணனுடைய சன்னிதியில் போய் மஞ்சாட்சரம் பண்ணிக்கிறார். பொன்னம்பலத்தில் கரைஞ்சி போயிடுறாரு. பொன்னம்பலத்தில் கரைஞ்சி போயிடுறாரு. இப்போ இந்த கதையை நான் நரேட் பண்ணும் பொழுது இப்போ நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த கதையை சாமி சொல்லும் பொழுது அந்த ஃபீலிங் கூட ஒரு ஹெவியாக இறங்கி இருந்ததுன்னா, ஏதோ ஒரு வெயிட்டை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவ போகுது. ஏன்னா இந்த இடத்துல நடக்க போகிறது ஒரு ப்ராசஸ். இது நிகழ்ச்சி அல்ல. இந்த 4 நாளை நான் செய்ய போகிறது நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு ப்ராசஸ். ப்ராசஸ்னா இந்த தங்கத்தை ஆசிட் போட்டு காப்பரை பிரிச்சுருக்கா, அந்த மாதிரி உங்களை போட்டு எடுக்கிற ப்ராசஸ். இங்க நடக்க போறது ஒரு பெரிய ரசவாதம். ரசவாதம்னா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பாதரசத்தை ஞானத்து மூலமாவே முறிச்சு அந்த லிக்விடுக்கான எலிமெண்ட்ஸ், லிக்விடாக இருக்கிறதுக்கான மாலிகூல்ஸை முறிச்சு, அணுக்களை முறிச்சு சாலிட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், அந்த ரசம் தன்னுடைய ஒரிஜினலான குணங்களை இழந்து ஒரு புது குணத்துக்குள்ள வந்து, அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சக்தியை, ஒரு ஆழமான சக்தியை உள்ள அனுப்பி உங்களுக்குள்ள ஒரு ரசவாதம் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த 4 நாளும் பண்ண போறீங்க. ஒரு பெரிய ஒரு புது
வாழ்க்கையை பார்க்கறது கிடையாது. இன்னொன்று, இந்த புது வாழ்க்கை அப்படின்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த உயிர் சக்தி மாற்றம் அப்படின்னு சொல்றீங்க, நம்முடைய வாழ்க்கை மாற்றம். பெரும்பாலான ஆட்களுக்கு தலைவலி வந்ததா இருக்கும், தலை நமக்கு இருக்கிற ஞாபகமே இருக்காது. தலைவலி இருந்தாலும் தலையை ஒழுங்கா காப்பாற்றுவீங்க. அது என்ன மாதிரி கேட்கறமோ கேட்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப அழகா குந்தி சொல்றா மகாபாரதத்தில், கிருஷ்ணா, 4 திசைகளில் இருக்கும் எல்லா விதமான துக்கங்களும் என்னை வந்து அடையக்கூடிய கேட்கிறாங்க. நாமெல்லாம் என்ன பொதுவாக கடவுளே 4 திசையில் இருக்கணும், நல்லதெல்லாம் எனக்கு சேர்த்தோம் அப்படின்னு கேட்போம். குந்தி தேவி கேட்கிறா, 4 திசைகளில் இருக்கும் எல்லா விதமான துக்கங்களும் என்னை வந்து அடையணும்னு கேட்கிறார். உடனே கிருஷ்ணன் கேட்கிறா, என்னம்மா என்ன கேட்கிற, சரியா கேட்கிற, தப்பா தான் கேட்கிறேன், ஒழுங்கா சொல்லு. அதுக்கு அவன் சொல்றான், இந்த துக்கங்கள் மீண்டும் மீண்டும் என்னை இந்த உலகத்தோட அனித்தியத்துவத்தை, இந்த உலகத்தோட மாயாத்துவத்தை நினைவூட்டி நினைவூட்டி உன்னை நோக்கி திருப்புகின்றன. உன்னை நோக்கி திருப்புவதால் நீ எனக்கு கிடைப்பதனால் நிரந்தரமாக இந்த துக்கத்திலிருந்து விடுபடும் வழியை நான் தேடிக்கொள்கின்றேன். இந்த துக்கம் மட்டும் எனக்கு இல்லைன்னா இந்த ஜென்ம சக்கரம் நடந்துட்டே இருக்கும், ஒழுங்கு போயிட்டே இருக்கும். இந்த துக்கம் வந்ததுன்னா அட்லீஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்மானம் நினைச்சு இதுக்கு மேலே இது வராமல் இருக்கிறது, இந்த ஜென்ம மரணம், இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதே அறுத்துவேன், அந்த நிம்மதியாக எனக்கு சேரும். அதுக்கு வழியாண்டதுனால் இந்த துக்கம் எனக்கு குருவாக இருப்பதாக நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. உண்மையில வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தனை பேருக்கும் துக்கம் குரு. அதுவே வரலைன்னா நம்ம உருப்படவே முடியாது. தேர் உருவம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் சைடில் கட்டை போட்டு நேராக இருப்பாங்க. பின்னாடி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டை போட்டு அதை நகர்த்துவாங்க, கட்டை போட்டு நகர்த்துவாங்க. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கட்டை வச்சு தேரை நகர்த்துவாங்க. அந்த கட்டைங்க தான் துக்கம். அந்த கட்டைங்க இல்லைன்னா தேர் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போய் நின்றுடும், எங்கேயாவது ஒரு ரோடு ஓரமாக இறங்கி சிக்கிக்கும், ஏதாவது ஒரு இடத்துல போய் இடிச்சிடும், ஏதாவது ஒரு இடத்துல போய் இடிச்சிடும். அந்த தேர் முறையாக கிளம்பி முறையாக வந்து திரும்ப வந்து நிற்கணும்னா அதுக்கு அந்த கட்டைகள் தான் வழிகாட்டு. அது மாதிரி நம்ம வாழ்க்கை முறையாக நடந்து வரணும்னா துக்கம் தான் அதுக்கு வழிகாட்டு. இந்த துக்கம் இந்த பக்கம் ஒரு துக்கம், இந்த பக்கம் ஒரு துக்கம் வைக்கத்தான் நேராக போகும். துக்கம் வராத வரைக்கும் என்ன பண்ணுவோம், கிராஸ்லேயே தான் போகும். வராத வரைக்கும் என்ன பண்ணுவோம், கிராஸ்லேயே தான் போகும். துக்கம் வரப்பதான் அறிய நம்ம கிராஸ் தப்பாக போயிட்டு நமக்கு தெரியும். பெரும்பாலான நேரத்தில் துக்கங்கள் தான் நாம் தவறு செய்கின்றோம் அப்படிங்கிறதே நமக்கு காட்டுற குருவாக இருக்கு. துக்கங்கள் தான் நாம் தவறு செய்கின்றோம் அப்படிங்கிறத காட்டுற குருவாகவே இருக்கு. துக்கங்கள் வர்ற வரைக்கும் நம்ம தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்க்கறதே இல்லை. அதை நம்ம அனலைஸ் பண்ணுறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒரு ஜலலை போட்டு ஜலிக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறோம், ஓடிட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு முட்டுக்கட்டை போடும்போதுதான் ஐயோ நிற்குது, என்னடா பிரச்சனை அப்படின்னு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போதான் என்னடா பிரச்சனை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் திரும்பி பார்க்கறதே இல்லை. ஆனால் என்எஸ்பி வழிகாட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி, அதை ஒரு வழி நடத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு ரசவாதம். இது ஒரு ரசவாதம். இது வெறும் நிகழ்ச்சி அல்ல. ஆனால் என்எஸ்பி அப்படின்னு வரும்போது இது ஒரு ஆழமான உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, ரசவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நடத்தக்கூடிய, ஆன்ம ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கை ரீதியாகவும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நடத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. பெரும்பாலான நேரத்தில் நம்ம துக்கத்தை தான் அனுபவிக்கிறோம். நாம் எதை நல்லா ஜூஸியாக அனுபவிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் உருவாக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் நீங்கள் வந்து ஒரு டிஸ்டாண்டர் மாதிரி எந்த ப்ரோக்ராம் நோக்கி உங்களை டியூன் பண்ணிக்கிறீங்களோ அந்த ப்ரோக்ராம் தான் தெரியும். நீங்கள் எதை டியூன் பண்ணிங்களோ அதான் தெரியும். இப்போ நம்ம வாழ்க்கையில் துக்கம் தெரியுதுன்னா துக்கத்தை நோக்கி நம்மளை நம்மளே டியூன் பண்ணுறோம். அதனால தான் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை அறியாமல் வெளியிலிருந்து துக்கங்கள் வந்துட்டே இருக்கு. வெளியிலிருந்து துக்கங்கள் வருவதற்கு கூட மற்றவர்கள் காரணம் என்று தயவு செய்து நீக்காதீர்கள். ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க.
உங்க வாழ்க்கையில் நடக்கிற விபத்துக்கள் கூட நீங்கள் உருவாக்குகிற நிகழ்ச்சி. வாழ்க்கையில லைஃப்ல கோயின்சிடன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாமே இன்சிடென்ட் தான். காரணம் இல்லாம காரியம் நடக்கிறதே கிடையாது. காரணம் இல்லாம ஒரு காரியம் நடக்குமா? நடக்கிறதே கிடையாது. காரணத்துக்கு காரியத்துக்கு நடுவில் அந்த லிங்க் நமக்கு புலப்படலைன்னா நாம என்ன பண்றோம்? அதை கோயின்சிடன்ஸ் சொல்லிடுவோம். அதை கோயின்சிடன்ஸ் சொல்லிடுவோம். வாழ்க்கையில கோயின்சிடன்ஸ்னே ஒன்று கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கோயின்சிடன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. வாழ்க்கையில் நடக்கிறது அத்தனையுமே இன்சிடென்ட் தான். நம்ம வாழ்க்கையில ஒரு துக்கம் நடக்குதுன்னா, ஒரு வேதனை நடக்குதுன்னா நாம தான் பிடிச்சது இருக்கிறோம். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நுழைஞ்சிங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து இதை உள்ள விட்டீங்கன்னா நம்ம மென்டல் செட்டப் கலைஞ்சு போயிடும். ஆனந்தம் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொன்னா புரிஞ்சுது. ஒரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் திடீர்னு மிட் நைட்ல ஃபோன் பண்ணாரு சாமிக்கு. ஃபோன் பண்ணி, சாமி உயிரே போற மாதிரி ஒரு பிரச்சனை, இன்னும் ஒரு மணி நேரத்தில் எனக்கு திருப்பதிலாம் சொல்லி நான் சூசைட் பண்ணிக்க போறேன். நான் சொன்னேன், ஐயோ அந்த மாதிரி முடிவெடுக்காதீங்க, பொறுமையா இருக்க, என்ன ஏன்னு சொல்லுங்க. இல்லை சாமி திருப்தியா வேற வழியே இல்லை, சூசைட் பண்ணிக்க போறேன், வேற வழியே இல்லை, இதுதான் ஒரே வழி, இதுக்கு என் பிரஸ்டீஜ் என் மானம் எல்லாம் போச்சு. ஒரே ஊன் அழகாரு. சாமி நம்ம மெதுவாக சரி பொறுமையாக அதுக்கான தீர்வு கொடுத்து தீர்வு போகும்னு சொல்லி இது பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சரியாக போச்சு, தீர்ந்து போச்சு, ப்ராப்ளம் இல்லாமல் போச்சு. அவர் உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு, சால்வ் ஆகிடுச்சுன்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் இன்னொரு வேற இவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் சிலதெல்லாம் இவர் சரி பண்ணிக்க வேண்டியிருக்கு. அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய பர்சனலான மென்டல் ஸ்ட்ரக்சர், அந்த அதிர்ச்சி டிப்ரெஷனும் உள்ளே இருக்காது, இன்னும் அதெல்லாம் வெளியில் வராது. அந்த துக்கத்தை சரி பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை. சாமி என்ன சொன்னால், பேச்சுவாக்கில் 2வது நாள் சரிங்க பரவாயில்ல, நாளைக்கு காலையில் வாங்க, சாமி ஹீல் பண்ணுறேன். சாமி உட்காந்து பேசுகிறேன், சரியாக போகும். இல்லை சாமி ஆஃபீஸ் போகணும், இல்லை சாமி ஆஃபீஸ் போகணும் அப்படிங்க. ராத்திரி சூசைட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மனுஷன் விடிய காலம் ஆஃபீஸை கேன்சல் பண்ண முடியல, விடிய காலம் ஆஃபீஸை லீவ் போட முடியல. அப்படின்னா உண்மையிலேயே எங்க லைஃப்ல ஆனந்தம் தேடுறாங்களா? கிடையாது. வெறுமனே ஒரு சப்போர்ட் தான் தேடுறாங்க, சொல்யூஷன் தேடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் தேடுறது வேற, சொல்யூஷன் தேடுறது வேற. நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேடுறது அத்தனையுமே சப்போர்ட் தான், சொல்யூஷனே இல்லை. பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நம்ம போறதே இல்லை. சொல்யூஷனுக்கு போற அளவுக்கு சீரியஸாகவும் கமிட்டடாகவும் இருக்கிறீங்களா அப்படின்றத தயவு செஞ்சு யோசிங்க. தயவு செஞ்சு யோசிங்க, கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க வாழ்க்கையில பார்த்த பல நிகழ்ச்சிகள் ஒரு நிகழ்ச்சியாக இருக்காது. இது உங்களுடைய எண்ண போக்கையும் வாழ்க்கை போக்கையும் உணர்வு போக்கையும் மாற்றிவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது உங்க வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்காது. ரொம்ப ஆழமான ஒரு கமிட்மெண்ட். ஏன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சேன் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் போட்டு நடந்த நிகழ்ச்சி. இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதான் சொன்னேன். இப்போ நான் சொல்ல போது சத்தியமான உண்மை, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச உண்மை. இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. கடவுள் எந்த இடத்துக்காக ப்ரூஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தது இல்லை. காரணம் என்னன்னா, தகுதி இல்லாதவங்க கூட பலன் அடிச்சு போடுவாங்க. இந்த தகுதி இல்லாதவர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடாதுன்னா கடைசி வரைக்கும் கன்ஃபியூஷன் வச்சுட்டே இருப்பார்கள். ஒரு சூஃபி ஞானியோட வாழ்க்கையில் நடந்த கதை. ஒரு நாள் ராத்திரி என்ன பண்றாரு, அந்த நாடே அவர் பெரிய ஞானி அவருக்கு அவர் அரசனையே அவருக்கு அவருடைய பக்தன். ஒரு நாள் ராத்திரி என்ன பண்றாரு, ஈச்ச மரத்து காட்டு கீழே உட்காந்துட்டு ஒரு இளம் பெண்ணோட உட்காந்து ஒரு கப்பல குடிச்சிட்டு இருக்காரு. அரசன் மாறு வேடத்தில் நகரத்துக்கு வரணும். வரும்போது தூரமா இருந்து பார்க்கலாம், ஒரு ஞானி இளம் பெண்ணோட உட்காந்து கப்பல் ஏதோ குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து போயிடறாங்க. போனோடனே மறுநாள் காலையில் உத்தரவு போடுறான், அந்த ஆசிரமத்தை கொடுத்துட்டு நான் ஞானி அடிச்சு தந்துட்டா அப்படின்னு. அவர் நான் உடனே என்ன பண்ணுறாங்க, ஊராரெல்லாம் சேர்ந்து ஆசிரமத்தை அடிச்சு வச்சுட்டு எரிச்சுட்டு அதை துரத்திடுறாங்க. அவர் போயிடுறாரு. 3வது நாள் அந்த உழவு கூட எடுத்து கொடுக்குறாங்க. பக்கத்தில் பார்த்து அவருடைய தங்கச்சி அவர் குடிச்சது பேரிச்ச ரசம் அப்படின்னு உட்காந்துருந்து
அவருடைய சிஸ்டரு அவர் குடிச்சிட்டு பேரிச்ச ரசம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இவர் உடனே வேக வேகமாக ஓடுறாரு. போய் காலைல வந்து மன்னிப்பு கேட்குறாரு, தயவு செஞ்சு திருப்பி வாங்க, எங்களை ஏற்றுக்க அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டே போயிடுறாங்க. அவ்வளோதான். அப்போ அவர் சொல்றாரு, சில வதந்திகளை உருவாக்குறது நல்லது. ஏன்னா தகுதி இருக்கிறவங்க மட்டும் வருவாங்க, இல்லாதவங்கலாம் ஓடி போவாங்க. அதை ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம்